हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। வந்து ஸ்லோகம் நம்பர் 38 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். चिताभासस्थिता निद्रा विक्षेपावृत्तिरूपिणी आवृत्य जीव जगति पूर्वे नूत्ने तु कल्पयेत्. 32வது ஸ்லோகத்திலிருந்து இப்ப ஆத்தர் வந்து வேதாந்திக் டீச்சிங்க வந்து சம்மரைஸ் பண்றார் அப்படின்னு சொல்லலாம். 31 ஸ்லோகம் வரைக்கும் என்ன விஷயம் சொன்னாரோ அதே வந்து இப்போ வேற விதமா நம்மளுக்கு பிரசன்ட் பண்றார். 3 ஜீவாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றார். பாரமார்த்திக ஜீவா, வியாவஹாரிக ஜீவா, பிராதிபாசிக ஜீவா அப்படின்னு 3 ஜீவாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2 ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்றார். என்னது? வியாவஹாரிக ஜகத், பிராதிபாசிக ஜகத். வியாவஹாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம் அப்படின்னு அந்த 2 ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஆத்தர் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். இந்த வியாவஹாரிக ஜீவா வியாவஹாரிக ஜகத்தோட அசோசியேட் ஆயிருக்கான். பிராதிபாசிக ஜீவா பிராதிபாசிக ஜகத்தோட அசோசியேட் ஆகியிருக்கான். பாரமார்த்திக ஜீவா எந்த ஃபீல்டோட அசோசியேட் ஆகியிருக்கான்? எந்த ஃபீல்டோடையும் அசோசியேட் ஆகலை. இந்த வியாவஹாரிக ஜீவா அண்ட் வியாவஹாரிக ஜகத்ல இருக்கு இல்லையா, ஜாக்கிரத்துல அவைலபிளா இருக்கு. இப்ப பாக்குற இப்ப இருக்கும் இல்லையா, இந்த ஜாக்கிரத்துல இந்த வியாவஹாரிக ஜீவா வந்து அவைலபிளா இருக்கான். பிராதிபாசிக ஜீவா வந்து எப்போ அவைலபிளா இருப்பான்? ட்ரீம்ல இந்த பிராதிபாசிக ஜீவா அவைலபிளா இருக்கான். ஸ்வப்னத்துல அவைலபிளா இருக்கு. இப்ப பாரமார்த்திக ஜீவா யாரு அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். ஆனா வியாவஹாரிக ஜீவாவும் பிராதிபாசிக ஜீவாவும் யாருன்னா சிதாபாசகா, சிதாபாசகான்னு சொல்றோம். வியாவஹாரிக ஜீவா வந்து வியாவஹாரிக சிதாபாச. ஏன்னா என்ன பண்றான், இந்த வேக்கர் என்ன பண்றான், இந்த இப்ப இருக்கிற பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட தன்னை வந்து அசோசியேட் பண்ணிக்கிறான் இல்லையா. அசோசியேட் பண்ணிட்டு இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். பிராதிபாசிக ஜீவானா பிராதிபாசிக சிதாபாசகா. இந்த ட்ரீமர் என்ன பண்றான், ட்ரீம்ல இருக்கிற பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட தன்னை அசோசியேட் பண்ணிட்டு ட்ரீம் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். ஆத்தர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பாரமார்த்திக ஜீவா தான் நானு அப்படின்னு சொல்றான். நான் யாரு? பாரமார்த்திக ஜீவா. நான் என்ன பண்றேன், இந்த வியாவஹாரிக ஜீவாவையும் வியாவஹாரிக ஜகத்தையும் நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். இதுவும் கனவு மாதிரி தான் அப்படின்னு சொல்ற. கடவுளை எப்படி வியாவகாரிக ஜீவா வந்து பிராதிபாசிக ஜீவாவையும் பிராதிபாசிக ஜகத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றானோ அதே மாதிரி
இந்த பாரமார்த்திக ஜீவா வந்து வியாபகாரிக ஜீவாவையும் வியாபகாரிக ஜகத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற. தன்னோட மாயா சக்தினால நான் வந்து இத ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வியாபகாரிக ஜீவா எந்த சக்தினால கனவுல அந்த பிராதிபாசிக ஜீவாவை ப்ரொஜெக்ட் பண்றா? நித்ரா சக்தினால பண்றா இல்லையா? அது மாதிரி இப்ப இந்த பாரமார்த்திக ஜீவா என்ன பண்றா? தன்னோட மாயா சக்தினால இந்த வியாபகாரிக ஜீவாவையும் ஜகத்தையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்றான். அப்போ வியாபகாரிக ஜீவா இன்டர்ன் பிராதிபாசிக ஜீவாவை ப்ரொஜெக்ட் பண்றான் இல்லையா? இப்போ இந்த பிராதிபாசிக ஜீவா கனவுல படுற கஷ்டத்தில இருந்து விலகணும், கனவுல படுற கஷ்டம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். பிராதிபாசிக ஜீவா ஜஸ்ட் முழிச்சுக்கணும் இல்லையா? கனவுல இருந்து வெளியில வரணும். வந்ததுன்னா கனவுல என்னெல்லாம் கஷ்டம் ஏற்பட்டதோ அதெல்லாம் வந்து போயிடும். அது மாதிரி இப்ப வியாபகாரிக ஜீவா இந்த வியாபகாரிக ஜகத்துல படுற கஷ்டம் எல்லாம் தீரணம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? இந்த வியாபகாரிக ஜீவா முழிச்சுக்கணும். இப்ப இதுல வந்து இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதுல ஸ்லோகம் 32, 33, 34 வந்து பாரமார்த்திக ஜீவாவை பத்தி ஆத்தர் வந்து நம்மளுக்கு சொன்னார். அப்புறம் 35, 36 and 37 வந்து வியாபகாரிக ஜீவா பத்தி சொன்னார். இப்ப 38 நம்ம பாத்துட்டு இருக்கோம் பிராதிபாசிக ஜீவாவை பத்தி சொல்லப்பட்டு. இப்ப வியாபகாரிக ஜீவாக்கு மினி மாயா சக்தி இருக்கு. அத வச்சுண்டு இந்த வியாபகாரிக ஜீவா என்ன பண்றான்? பிராதிபாசிக ஜீவாவையும் பிராதிபாசிக ஜகத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றான். ஆனா அந்த பிராதிபாசிக ஜீவா என்ன நினைச்சுன்றான்? ட்ரீம்ல அதுதான் என்னுடைய ஒரிஜினல் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட தான் நானு அப்படின்னு அவன் வந்து அதை நினைச்சுன்றான். பிளஸ் ட்ரீம் பிரபஞ்சத்தையும் வந்து ரியல் அப்படின்னு அவன் நினைச்சுன்றான். சோ இது எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கேன் இல்லையா? அந்த 3 tier அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கீழே லோவர் பர்த் இருக்கும், அப்புறம் மிடில் பர்த் இருக்கும், அப்பர் பர்த் இருக்கும். இப்ப இந்த லோவர் பர்த் தான் யாரு? நானு, பாரமார்த்திக ஜீவா. நான் சும்மா லோவர் பர்த்ல இருந்துட்டு என்ன பண்றேன்? வியாபகாரிக ஜீவாவை ப்ரொஜெக்ட் பண்றேன். மிடில் பர்த்ல இப்ப வியாபகாரிக ஜீவா வந்துருவான். அந்த வியாபகாரிக ஜீவா என்ன பண்றான்? மிடில் பர்த்ல ஜாலியா படுத்துட்டு தூங்கும் பொழுது என்ன பண்ணிடுறான்? அப்பர் பர்த்ல பிராதிபாசிக ஜீவாவை ப்ரொஜெக்ட் பண்றான். சோ இப்படிதான் வந்து இந்த ஹோல் விஷயமானது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்ப சிதாபாச ஸ்திதா, சிதாபாசனா வியாபகாரிக ஜீவா நித்ரா சக்தியை யூஸ் பண்ணி, நித்ரா சக்திங்கிறது மாயாவுடைய ஸ்மாலர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் வந்து என்ன இருக்கு? விக்ஷேப சக்தியும் இருக்கு, ஆவிருத்தி சக்தியும் இருக்கு. அது என்ன பண்ணிடுறது? இந்த ஆவிருத்தி சக்தி அந்த ட்ரீம் ஜீவாவையும் ட்ரீம் பிரபஞ்சத்தையும் வந்து கவர் பண்ணிடுறது. அதனால இந்த ட்ரீம் ஜீவாக்கு தான் தான் வேக்கர் ஜீவா அப்படிங்கறது தெரியாமல் போயிடுறது. சோ வேக்கர் ஜீவா என்ன பண்ணிட்டு இருப்பான்? வீட்டுல கட்டில்ல படுத்துன்னு தூங்கிட்டு இருப்பான். ஆனா அந்த ட்ரீம் ஜீவா பாவம் எங்கெல்லாமோ சுத்தின்னு இருப்பான் கனவுல இல்லையா? ஷாப்பிங் போயிட்டு இருப்பான், ஏதாவது வாங்கிட்டு இருப்பான், ஏதாவது சாப்பிட்டு இருப்பான். ஆனா வேக்கர் ஜீவா என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹாப்பிலி ஸ்லீப்பிங் இன் தி காட், ஆன் த காட். இப்ப வந்து ட்ரீம் ஜீவா வந்து ட்ரீம் ஜீவாவுக்கு தெரியறது இல்ல, தான் தான் வந்து வியாபகாரிக ஜீவா தான் நானு அப்படின்றது அந்த ட்ரீம் ஜீவாவுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா மாயாவோட ஆவிருத்தி சக்தி மாதிரி நித்ராவுடைய ஆவிருத்தி சக்தி வந்து இப்ப இந்த விஷயத்த கவர் பண்ணிடுறது, இந்த ஃபேக்ட வந்து கன்சீல் பண்ணிடுறது. சோ ஆவிருத்திய ஜீவ ஜகதி, ஜீவ ஜகத் ரெண்டுமே வந்து கவர்டு. அப்ப வேக்கர் ஜீவா வேக்கர் ஜகத் ரெண்டுமே வந்து மறைக்கப்படுறது. நூத்து நேத்து கல்பையே. அதனால இப்போ இந்த வேக்கர் ஜீவா என்ன பண்றான்னா புது பேரை வந்து இப்ப இந்த இடத்துல கல்பையே ப்ரொஜெக்ட் பண்றான். என்னது புது பேர் தான்? பிராதிபாசிக ஜீவா அண்ட் பிராதிபாசிக ஜகத். அது ரெண்டுத்தையும் அவன் வந்து ப்ரொஜெக்ட் பண்றான். சோ அடுத்த ஸ்லோகத்துல இப்ப என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இதை ஏன் நம்ம வந்து பிராதிபாசிக அப்படின்னு சொல்றோம், அதுக்கு ஆத்தர் வந்து ஏன் சொல்றோங்கிறத சொல்றார். ஸ்லோகம் நம்பர் 39 வந்து நம்ம படிக்கலாம். பிரதீதி கால ஏவைதே பிரதீதி கால ஏவைதே ஸ்திதத்வாத் பிராதிபாசிகே ஸ்திதத்வாத்
ஸ்திதத்வாத் பிராதிபாசிகே நஹி ஸ்வப்ன பிரபுத்தஸ்ய நஹி ஸ்வப்ன பிரபுத்தஸ்ய புனஸ்வப்னே ஸ்திதஸ்தயோஹ புனஸ்வப்னே ஸ்திதஸ்தயோஹ. இந்த ட்ரீம் ஜீவாவும் ட்ரீம் ஜகத்தும் பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி அப்படின்னா பிராதிபாசகால பாவஹா, பிராதிபாசகாலே பாவஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் தான் அது அவைலபிளா இருக்கும், அதுக்கப்புறமா அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. எவ்வளவு நேரத்துக்கு அவைலபிளா இருக்கும்? கனவு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ட்ரீம் ஜீவாவும் ட்ரீம் ஜகத்தும் அவைலபிளா இருக்கும் இல்லையா? தூக்கத்திலிருந்து முழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் கனவை நம்மளால கண்டினியூ பண்ண முடியுமா? சப்போஸ் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கோம், முழிச்சுன்றோம், திரும்பி எந்த இடத்துல கரெக்டா கனவை ஸ்டாப் பண்ணுமோ அந்த இடத்துல இருந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியுமா? சப்போஸ் நேத்திக்குதான் நான் ஒரு புது வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ட்ரீம்ல இப்ப இருக்கிற வேலைக்கே போக முடியறது இல்ல, அது வேற விஷயம். ட்ரீம்ல நான் ஒரு புது வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் டே திருப்பியும் நான் ட்ரீம் பண்ணும்பொழுது அந்த ஆபீஸ்ல செகண்ட் டே நான் விட்ட வேலையை கண்டினியூ பண்ணுவேனா அப்படின்னு சொன்னா கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா? வேற இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் இருக்குல்ல, தூங்கி எழுந்து பார்த்தாலும் எந்த இடத்துல விட்டுட்டு தூங்க போனோமோ அதே இடத்துலயே அது கண்டினியூ ஆகிறது இல்லையா? இப்ப ஏதாவது ஒன்னு எடுத்து கண்ணாடிய கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு தூங்க போனோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் காத்தால எழுந்து வரும்போது அந்த கண்ணாடி அந்த டேபிள் மேலேயே இருக்கு இல்லையா? அது இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் கண்டினியூட்டி ஆனது இருக்கு. ஆனா ஸ்வப்ன பிரபஞ்சம் எப்படி இருக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற காலத்துல மட்டும்தான் அது அவைலபிளா இருக்கு. எப்படியே ஜாக்கிரத் பிரபஞ்சம் எப்படி இருக்கு? இந்த சீரியல் எல்லாம் போடுவான் இல்லையா, தொடரும் போட்டா அடுத்த நாள் நீங்க உட்கார்ந்தா கரெக்டா எந்த இடத்துல விட்டானோ அந்த இடத்துல இருந்து கரெக்டா ஆரம்பிக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் விட்ட இடத்துல இருந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. அதனாலதான் நம்மளால இப்ப இந்த திருஷ்ய விவேக சீரியலே ஓட்ட முடியறது இல்லையா? இல்லன்னா என்ன ஆகும்? எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே நம்ம இருந்துட்டே இருக்கலாம் எவ்ரிடே. அது மட்டும் ட்ரீம்ல நடந்தது அப்படின்னு சொன்னா. சோ ஜாக்கிரத் பிரபஞ்சம்க்கு கண்டினியூட்டி இருக்கு. ஆனா இந்த ட்ரீம் பிரபஞ்சம் எப்படி இருக்கு? அந்த நேரத்துக்கு மட்டுமே அது அவைலபிளா இருக்கு. எவ்ரிடே ஃப்ரெஷ் ட்ரீம் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ட்ரீம் ஜெகத்தை வித்ரா பண்ண உடனே அந்த ட்ரீம் ஜெகத் என்ன ஆயிடுறது? டிஸப்பியர் ஆயிடுறது. டெம்பரரியா டிஸப்பியர் ஆகுறதா அப்படின்னா இல்ல, டோட்டலா அது போயிடுறது. அதனாலதான் அத சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜாகிரத் பிரபஞ்சம் எப்படி? ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. பிராதிபாசிக ஜீவோ யஹா, அந்த ட்ரீமர் ஜீவா தத் பிராதிபாசிகம் ஜகத் பிரதீதி கால ஏவைத்தே ஸ்திதத்வாத். பிரதீதி கால அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டைம் மட்டுமே அது ஸ்திதத்வாத், அது அவைலபிளா இருக்கு. அதனால அத பிராதிபாச அப்படின்னு சொல்றோம். பிரதீதி அப்படின்னா பிராதிபாச அப்படின்னு அர்த்தம், ரெண்டுமே சினானிமஸ். பிரதீதி காலனா பிராதிபாச கால, அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அது அவைலபிளா இருக்கு. சோ அத பிராதிபாசிக ஜகத் அப்படின்னு சொல்றோம். ஸ்வப்ன பிரபுதஸ்ய அப்படின்னா அர்த்தம், ஒன்ஸ் இந்த ட்ரீம்ல இருந்து முழிச்சுட்டா ட்ரீம் கண்டினியூ ஆகிறதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பிரபுதஸ்ய அப்படின்னா முழிச்சுக்கிறது. ஆனா இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் எப்படி? நான் தூங்க போய் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிண்டாலும் மறுபடியும் எழுந்துக்கும் பொழுது இந்த வேர்ல்டு கண்டினியூ ஆகுறது. நான் தூங்க போனாலும் அடுத்த வாழ்க்கை இந்த வேர்ல்டு கண்டினியூ ஆகுறதா இல்லையா? தூங்காம இருக்கிற வாழ்க்கை இந்த வேர்ல்டு இருக்கே இல்லையா? அப்ப இந்த வேர்ல்டு கண்டினியூ ஆகுறது. பிரபுதஸ்ய முழிச்சுட்ட உடனே, கனவுல இருந்து முழிச்சுட்ட உடனே இந்த ட்ரீம் பிரபஞ்சம் இஸ் கான், போயே போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? இட் இஸ் கான். அடுத்த நாள் கனவுல நேத்திக்கு வந்த பிரபஞ்சம் கிடையாது. கரெக்டா? நேத்திக்கு என்ன ட்ரீம் பண்ணணும் அதே செட்டப் இன்னைக்கு கனவுல வரணும் அப்படின்னா அது வருமா?
தெரியல, வராதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா. சோ நம்மளுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் பவர் இருக்கு. எவ்ரி டே புதுசா ட்ரீமை கிரியேட் பண்றதுக்கான சக்தி வந்து நம்மளுக்கு இருக்கு. சோ இந்த ட்ரீம் பிரபஞ்சம் எப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் பண்றோம், தூக்கி போட்டுடுறோம். அடுத்த நாள் புதுசா கிரியேட் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், தூக்கி போட்டுடுவோம். ஆனா இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் எப்படி அப்படின்னா இந்த உட்வர்ட் ஸ்கிரைப் வாட்டர் மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும் இல்லையா. நான் குழந்தையா இருக்கறச்சே எங்க அம்மா ஆர் எங்க பாட்டி எனக்கு இதுதான் கொடுத்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி ஜெனரேஷனா நம்ம வந்து இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ ஜாகிரத்துக்கு கண்டினியூட்டி இருக்கு, சொப்னத்துக்கு அந்த கண்டினியூட்டி இல்ல. சொப்ன பிரபஞ்சம் இஸ் ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ, வெரி ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லலாம். புனக ஸ்வப்னே தயோ ஸ்திதை ந தயோ. அப்ப ஸ்வப்ன ஜீவாவும் ஜகத்தும் கண்டினியூ ஆகிறது இல்லை. அதாவது மறுபடியும் அதே வேர்ல்டு அதே ஜீவா மறுபடியும் வரது கிடையாது. நெக்ஸ்ட் டே அதே கண்டினியூ ஆகுமானா கண்டினியூ ஆகிறது இல்லை. இப்ப அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 40. பிராதிபாசிக ஜீவோ யஹ प्रातिभासिक जीवो यः तज्जगत् प्रातिभासिकम् तज्जगत् प्रातिभासिकम् वास्तवं मन्यते न्यस्तु वास्तवं मन्यते न्यस्तु मिथ्येति व्यावहारिकः मिथ्येति व्यावहारिकः. இப்போ வரப்போற 3 ஸ்லோகங்கள்ல வந்து எந்த எந்த வேர்ல்ட எந்த ஜீவா எப்படி எப்படி பாக்குறான் அதுதான் சொல்ல போற. இப்ப பிராதிபாசிக ஜீவா எதோட அசோசியேட்டட்? பிராதிபாசிக ஜகத்தோட அசோசியேட்டட். அந்த பிராதிபாசிக ஜீவா பிராதிபாசிக ஜகத்தை எப்படி பார்ப்பான்? ரியல்ல பாப்பான், சத்தியமா பாப்பான் இல்லையா. வேற வியாவகாரிக ஜீவா பிராதிபாசிக ஜகத்தை எப்படி பார்ப்பான்? மித்யாவா பார்ப்பான். பட் வியாவகாரிக ஜீவா வியாவகாரிக ஜகத்தை எப்படி பார்ப்பான்? சத்தியமா பார்ப்பான். வேற பாரமார்த்திக ஜீவா வியாவகாரிக ஜகத்தை எப்படி பார்ப்பான்? மித்யாவா பார்ப்பான் இல்லையா. அந்த ஜீவா வந்து தன்னோட லெவல்ல இருக்கிற ஜகத்தை வந்து சத்தியமா பார்க்கிறான். பட் ஹையர் ஜீவா தனக்கு கீழே இருக்கிற அந்த ஜகத்தை வந்து மித்யாவா பார்க்கிறான். சோ யஹ பிராதிபாசிக ஜீவா, இந்த ட்ரீமர் ஜீவா தத் பிராதிபாசிகம் ஜகத்து. ஸ்வப்ன பிரபஞ்சத்தை என்ன பண்றான்? ஸ்வப்ன பிரபஞ்சம்னா இட் இன்க்ளூட்ஸ் ஹிஸ் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ. இப்ப அவனுக்கு வந்து ஒரு உடம்பு இருக்கு இல்லையா, அவனுக்கு வந்து ட்ரீம் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ட்ரீம்ல கண்ணாடி போட்டு இருப்பான், ட்ரீம்ல ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுவான், ட்ரீம்ல டென்ச்சர் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ வியாவகார ஜகத்துல வந்து அவன் என்னெல்லாம் யூஸ் பண்றானோ அதெல்லாம் ஒரு செட் வந்து ட்ரீம்காக அவன் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருப்பான் இல்லையா. ட்ரீம் வெர்ஷன்லயே அது எல்லாமே அவைலபிளா இருக்கும். அப்போ அவன் வந்து வாஸ்தவம் மன்யத்தே என்ன பண்ணிடுறான்? அந்த ட்ரீம் பிரபஞ்சம் சத்தியம், வாஸ்தவம்னா சத்தியம், சத்தியம் அப்படின்னு அவன் கன்சிடர் பண்ணிடுறான். ஏன்னா இங்க இருக்கிறது அப்படியே அங்கேயும் இருக்கு இல்லையா, எல்லாமே ரியல்லா இருக்கே நம்மளுக்கு ட்ரீம்ல. அதனால அவன் என்ன பண்ணிடுறான்? அத சத்தியம் அப்படின்னு அந்த ட்ரீமர் நினைச்சுக்கிறான். ஏன்னா ட்ரீமருக்கு ட்ரீம்ல அது ட்ரீம் அப்படின்னு தெரியாது. அவனுக்கு அது ஸ்வப்ன பிரபஞ்சம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அது என்னது? ட்ரீமருக்கு அந்த ட்ரீம் பிரபஞ்சம் இஸ் ஜாகிரத் பிரபஞ்சம். ஆனா அந்யஹது வியாவகாரிகா. வேற இந்த வியாவகாரிக ஜீவாக்கு, அதாவது யாரு வந்து கனவுல இருந்து முழிச்சுண்டானோ அவனுக்கு மித்யேதி, ஸ்வப்ன பிரபஞ்சம் மித்யா, வியாவகாரிக ஜீவா மித்யா இது மன்யதே. வியாவகாரிக ஜீவாக்கு வந்து ஸ்வப்ன பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு அவன் கன்சிடர் பண்றான். இப்ப வியாவகாரிக ஜீவா என்ன பண்றான்? ஜஸ்ட் ஒரு வாட்டி முழிச்சுக்கிறான், ட்ரீம்ல இருந்து ஒரு வாட்டி முழிச்சுக்கிறான். அதனால அவனுக்கு தெரியறது ட்ரீம் பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு. ஆனா செகண்ட் வேக்கிங் அப் ப்ராசஸ் வந்து இன்னும் இந்த வியாவகாரிக ஜீவாவுக்கு நடக்கல.
பட் சில வியாவகாரிக ஜீவா என்ன பண்றா அப்படின்னா மாதிரி திருக் திருஷ்ய விவேகம் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி முழிச்சுண்டு தான் தான் பாரமார்த்திக ஜீவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அப்ப என்ன பண்றா, அந்த கிளாஸ்ல எல்லாம் குரு வந்து சிஷ்யாவை எழுப்புறா. எப்படி எப்படி வந்து அம்மா வந்து குழந்தைய எழுப்புவாளோ டெய்லி கார்த்தால, அந்த மாதிரி இந்த குருவும் வந்து சிஷ்யாவை டெய்லி எழுப்புறா. இப்ப அம்மா வந்து குழந்தைய எழுப்புறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், சில குழந்தைகள் வந்து சமத்தா உடனே எழுந்துடும் அம்மா எழுப்புறாளே அப்படின்னு சொல்லி. சில குழந்தைகள் என்ன பண்ண, அம்மா பிளீஸ் 5 minutes அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் இல்லையா. அந்த 5 minutesங்கிறது எப்ப வரும்ன்றதுதான் தெரியல. 5 minutes கேட்டுட்டே இருக்கும். சில குழந்தைகள் என்ன பண்ணும், எழுந்துட்டு தோ எழுந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லும். அம்மா வந்து சரி எழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நகர்ந்த உடனே என்ன பண்ணிடும், மறுபடியும் படுத்துட்டு போர்வையை இழுத்து மூடிட்டு தூங்கிடும். குருவும் என்ன பண்றாரு, உள்ளுக்குன்னு உழுக்குறாரு. எவ்ரிடே கிளாஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, உள்ளுக்குதான் நடந்துட்டு இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் வேக்கப் உடனே எழுந்துன்றா. சில பேர் என்ன சொல்றா, குருவே பிளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்களேன், இந்த வியாவகாரிக ஜெகத்தை கொஞ்சம் நன்னாவே இருக்கே, கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறேன். அந்த 5 minutes கேக்கும்ல அந்த குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டெக்ஸ்ட் இன்னும் ஒர்க் அவுட் ஆகல, இன்னும் நிறைய கேட்கணும் போல இருக்கு, 2-3 டெக்ஸ்ட் அவளுக்கு தேவைப்படுறது. சில பேர் என்ன பண்ணுவா, குரு எழுப்பிட்டார், ஓகே நான் தான் பாரமார்த்திக ஜீவா, கரெக்ட் குருவே நீங்க சொன்னது அப்படின்னு சொல்லுவா. குரு அந்த பக்கம் போன உடனே மறுபடியும் they come down to வியாவகாரிக ஜீவா. இப்படிதான் டெய்லி நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப லைஃப் லாங் குருவோட வேலை என்ன அப்படின்னா எழுப்பி விடுறதுதான் குருவோட வேலையா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 41. व्यावहारिक जीवो यः तज्जगद्व्यावहारिकम् सत्यं प्रत्येति मिथ्येति मन्यते पारमार्थिकः. இந்த வியாவகாரிக ஜீவா வந்து கனவுல இருந்து எழுந்துட்டான், ஆனா அவனுக்கு இன்னும் அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடைக்கல. ஸ்பிரிச்சுவலி இக்னோரண்ட் வேக்கர் ஜீவாவா அவன் இருக்கான். அவன் என்ன பண்றான், தத் வியாவகாரிக ஜெகத் சத்தியம் பிரத்யேதி. இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை அவன் வந்து அப்சல்யூட் ரியாலிட்டியா அவன் பார்க்கிறான். ஆனா இந்த பாரமார்த்திக ஜீவா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, சாஸ்திர பிரமாணத்தோட ஹெல்ப்போட சாட்சாத் குருதே பிரபோத சமயே இல்லையா. இப்ப பிரபோத சமயம் அப்படின்னா இந்த வேக்கர் ஜீவா ஞானி ஜீவாவா ஆகிறதுதான் பிரபோத சமயே. ஞானி ஜீவாவா ஆனதுக்கு அப்புறமும் he continues to live in this ஜாகிரத் பிரபஞ்சம் இல்லையா. அதனால என்ன பண்ணுவார், அவர் வேக்கர் ஜீவா மாதிரியே வேஷம் போட்டுண்டு, ஆனா எப்படி இருப்பார், ஞானி ஜீவாவா அவர் இருப்பார். சோ வியாவகாரிக ஜீவா வேஷம் போட்டுண்டு பாரமார்த்திக ஜீவா இந்த வேர்ல்டுல லிவ் பண்ணுவார். ஏன் அப்படி பண்ணணும் இந்த பாரமார்த்திக ஜீவா அப்படின்னா, அப்பதான் இந்த அஜ்ஞானி ஜீவாக்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பா. ஏன்னா கூட இருக்கிறது யாரு அப்படின்னா நிறைய அஜ்ஞானி ஜீவாக்கள்லாம் இருக்கிறதுனால இந்த பாரமார்த்திக ஜீவாவும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவ லெவலுக்கு இறங்கி அவளை மாதிரியே வந்து நடந்துக்க வேண்டியிருக்கு. திடீர்னு பாரமார்த்திக ஜீவா வந்து என்னோட மாயா சக்தினாலதான் நான் உங்களை எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இல்ல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவா இல்லையா. அதனால அந்த கன்ஃபார்மிட்டி பர்பஸ் இருக்கு இல்லையா, ஊரோட ஒத்து வாழணும் இல்ல. அதனால அவர் என்ன பண்றார், வியாவகாரிக ஜீவா மாதிரியே தன்னை வந்து வேஷம் போட்டுண்டு இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்துல நம்மளோடைய கூட அவர் வந்து லிவ் பண்றார். பட் இந்த பாரமார்த்திக ஜீவாவுக்கு தெரியும் இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் மித்யா இது மன்யதே. இப்ப ஃபேக்ட் அப்படின்னு அவர் வந்து தெரிஞ்சுன்றார். என்ன ஃபேக்ட், தான் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் வந்து மித்யா அப்படிங்கறது இந்த பாரமார்த்திக ஜீவாவுக்கு நன்னா தெரியுது. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு ஸ்லோகம் படிச்சு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 42.
पारमार्थिक जीवोस्तु पारमार्थिक जीवोस्तु ब्रह्मैक्यं पारमार्थिकम् ब्रह्मैक्यं पारमार्थिकम् प्रत्येति वीक्षते नान्यत् प्रत्येति वीक्षते नान्यत् वीक्षते त्वन्नृतात्मना वीक्षते त्वन्नृतात्मना. இப்ப பாரமார்த்திக ஜீவாக்கு ஸ்வப்ன ஜீவா ஸ்வப்ன பிரபஞ்ச, வியாவகாரிக ஜீவா வியாவகாரிக பிரபஞ்ச நாலுமே மித்யா அப்படிங்கறது தெரியும். பாரமார்த்திக ஜீவாக்கு இன்ஃபேக்ட் தன்னோட பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸே மித்யா அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்ப பாரமார்த்திக ஜீவாவை பொறுத்த வரைக்கும் எது சத்தியம்? சைத்தன்யம் மட்டுமே சத்தியம், ஆத்மா மட்டுமே சத்தியம், அத்வைத ஆத்மா மட்டுமே சத்தியம். சோ பாரமார்த்திக ஜீவா தூ, இந்த பாரமார்த்திக ஜீவா மட்டுமே என்ன சொல்றா? பிரம்ம ஐக்கிய பாரமார்த்திகம், நான் டூவல் பிரம்மன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு இந்த பாரமார்த்திக ஜீவா மட்டும் சொல்றான். அந்த நான் டூவல் பிரம்மன் எங்க இருக்கு? மேல இருக்கா கீழே இருக்கா? எங்க இருக்கு அந்த நான் டூவல் பிரம்மன்? இந்த பாரமார்த்திக ஜீவா ஏதோ ஒரு பிரம்மனை பத்தி சொல்றாளே, அந்த பிரம்மன் எங்க இருக்கு? நான் தான் அந்த பிரம்மன். அப்ப இந்த என்டையர் கிரியேஷனை பர்வேட் பண்ணி கிரியேஷனுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கிற அந்த பிரம்மன் நான் தான். எக்ஸிஸ்டன்ஸ் நானு லெண்ட் பண்றேன். இந்த ஆல் பர்வேடிங் நான் மட்டும்தான் சத்தியம். பிரத்யேதி வீக்ஷதே, பாக்கி ரெண்டு பேரும் அந்த அந்த பிரபஞ்சத்தை என்ன சொல்றாரு? மன்யத்தேன்னு சொல்றாரு பாக்கி இடத்துல எல்லாம். அதாவது அவளை கன்சிடர் பண்றாளாம். ஆனா இவர் மட்டும்தான் வீக்ஷதே அப்படின்னா இவர் இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கார். யாரு? பாரமார்த்திக ஜீவா. இது வீக்ஷதே, அவருக்கு தெரியும். ஹி நோஸ் தட் பிரம்மன் மட்டும்தான் சத்தியம். அப்சர்வர் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சத்தியம். அந்யாத் ந வீக்ஷதே, பாக்கி எதையும் அவர் சத்தியமா பார்க்க மாட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. சோ பாரமார்த்திக ஜீவா இதே வேர்ல்டுல கண்டினியூ பண்றதுனால இப்போ ஸ்வப்ன பிரபஞ்சம் முடிச்சுட்டோம்னா அது போயிடுறது இல்லையா, கனவு பிரபஞ்சம் போயிடுறது. இப்ப செகண்ட் வேக்கிங்ல என்ன பண்ணணும்? இந்த வியாபகாரிக ஜீவா முழிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த செகண்ட் வேக்கிங்ல வியாபகாரிக ஜீவா முழிச்சுனதுக்கு அப்புறம் இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சமும் சொப்ன பிரபஞ்சம் மாதிரி டிசப்பியர் ஆயிடுதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்ன ஆகுறது? டிசப்பியர் ஆகுறது இல்ல. அதனாலதான் அதை ரிலேட்டிவ் ரியாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா. இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் கண்டினியூ ஆகுறது. ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்குமா இருக்காதா? டெஃபினட்டா இருக்கும் இல்லையா. அண்ட் அந்த பாரமார்த்திக ஜீவா இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஆனா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார்? இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் வெறும் நாம ரூப அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த பாரமார்த்திக ஜீவா இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அன்றுதாத்மனா, அன்றுதம்னா மித்யா, மித்யா அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ப்ளூ ஸ்கை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாப்போம்? there is no such thing called blue sky அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அது அப்பியர் ஆகிறது, ஆனா அது எக்ஸிஸ்டன்ட் கிடையாது. அது மாதிரி the whole world அப்பியர் ஆகிறது, ஆனா எக்ஸிஸ்டன்ட் இல்லை. வேர்ல்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இருக்கு யாரோடது? என்னோடது. ஏன்னா நான் தான் அந்த வேர்ல்டுக்கு இருப்ப லெண்ட் பண்றேன் இல்லையா. அந்த இருக்குன்னு சொன்னாலே அந்த இருக்குங்கிறது என்னோடதுதான். அதனாலதான் வேர்ல்டு இருக்குன்னே சொல்ல முடியாது. எப்படி ஸ்வப்னத்துல ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு நான் எக்ஸிஸ்டன்ஸ லெண்ட் பண்றேனோ அதே மாதிரி ஜாக்கிரத்திலையும் ஜாக்கிரத் பிரபஞ்சத்துக்கு நான் தான் எக்ஸிஸ்டன்ஸ லெண்ட் பண்றேன். இருக்கிறது ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் தான், ஆனா
ஆளுக்கு வந்து என்கிட்ட இருந்து அத பாரோ பண்ணிக்கிறா. அந்நியத் சத்தியத்துவேன ந வீக்ஷதே, வேற எதையும் இந்த பாரமார்த்திக ஜீவா ரியல் அப்படின்னு பார்க்கறது இல்லை. அன்றுதாத்மனா வீக்ஷதே மித்யா, அப்படிதான் அவர் பாக்கி எல்லாத்தையுமே பார்ப்பார். இப்ப இந்த வேர்ல்டோட யூட்டிலிட்டியை டெபினட்டா இந்த பாரமார்த்திக ஜீவா அக்னாலேஜ் பண்ணுவார். இந்த வேர்ல்டோட இந்த டிரான்சாக்டபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தையும் வந்து பாரமார்த்திக ஜீவா அக்னாலேஜ் பண்ணுவார். அதனாலதான் இப்ப வயத்துல வந்து பசி எடுக்கும் பொழுது இந்த ஞானிக்கு பசிக்குமா பசிக்காதா? ஞானிக்கு பசிக்கும். வயத்துல பசி எடுக்கும் பொழுது ஞானி டெஃபினட்டா சாப்பிடுவார், ஏன்னா பசிக்கிறது இல்ல. ஆனா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோட சாப்பிடுவார் அப்படின்னா, வயிறு இருக்கு, பசி இருக்கு, அந்த பசி போகணும்னா அதுக்கு சாப்பாடும் இருக்கு இல்லையா. அப்ப இந்த 3 இருக்குமே யாரோடது? நான் தான் அந்த 3த்துக்குமே எக்ஸிஸ்டன்ஸ லெண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ஞானி வந்து எல்லா விதமான டிரான்சாக்சன்ஸையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அகம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிற கிளாரிட்டி இந்த பாரமார்த்திக ஜீவாவுக்கு உண்டு. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல ஆக்சுவலி ஆத்தர் வந்து இப்ப இந்த டீச்சிங்கையே வந்து சம்மரைஸ் பண்றார். ஒரு எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுத்து சம்மரைஸ் பண்றார். என்ன அப்படின்றத ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 43. மாதுர்யத்ரவ சைத்யானி மாதுர்யத்ரவ நீரதர்மாஸ்தரங்ககே நீரதர்மாஸ்தரங்ககே அனுகம் யாத தன்னிஷ்டே அனுகம் யாத தன்னிஷ்டே பேனேப்யனுகதாயதா பேனேப்யனுகதாயதா. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நீரதர்மா, நீரதர்மான்னு தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீரதர்மா நீ போட்டுக்கணும் நெடில். இப்ப பிராதிபாசிக வியாவகாரிக பாரமார்த்திக லெவல்ஸ், இந்த 3 லெவலுக்கும் வந்து ஆத்தர் வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கிறார். முன்னாடி நம்ம வந்து ட்ரீமர் ஜீவா, வேக்கர் ஜீவா, வைசர் ஜீவா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதையே வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா ஆத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார் அப்படின்னா, ஒரு லேக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார். அந்த லேக் இருக்கு, அந்த லேக் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்கு, லேக் முழுக்க ஜலம் இருக்கு. இப்போ அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அந்த ஜலத்துக்கு 3 ப்ராப்பர்ட்டியை இங்க ஆத்தர் வந்து சொல்றாரு. ஜலம்க்கு 3 அட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, வாட்டருக்கு அதோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து யூனிக்கா இருக்கும் வாட்டரோட டேஸ்ட். இப்ப வாட்டருக்கு டேஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது போர் வாட்டரா, இது வந்து கார்பரேஷன் வாட்டரா, அப்படி எல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். சோ வாட்டருக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பட் ஜெனரலி வாட்டரோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ஸ்வீட் டேஸ்ட் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்றது. ஸ்வீட் அப்படின்னு உடனே ஜாங்கிரி அந்த அளவுக்கு ஸ்வீட்டா அந்த வாட்டரோட டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்வீட்னா லிட்டரலா பிளசன்ட் டேஸ்ட் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். சோ அது மாதுரியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சோ வாட்டரோட டேஸ்ட் எப்படிப்பட்டது, நேச்சுரலாவே வாட்டர் வந்து மாதுரியமா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த ஜலம் இருக்கே அது எதோட எல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் என்ன பண்ணிடும், ஈரம் பண்ணிடும் இல்ல, வெட் பண்ணிடும். அப்ப ஜலத்துக்கு வெட்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. அதான் திரவத்துவம், லிக்விட் ஃபார்ம் அத சொல்றது. மூணாவது, இந்த ஜலம் எப்படி இருக்கும்னா கோல்டா இருக்கும் இல்லையா. நார்மல் வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டா இருக்கும். இப்ப இந்த 3 வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஸ்வீட்னஸ், வெட்னஸ், கோல்ட்னஸ். இப்ப இந்த 3த்த வந்து எதோட அவர் வந்து கம்பேர் பண்றாரு அப்படின்னா சத் சித் ஆனந்தத்தோட. இப்ப ஆத்தர் வந்து இந்த 3த்தையும் இந்த கரஸ்பாண்டிங்கா கம்பேர் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப சப்போஸ் அந்த லேக்ல வந்து ஒரு அலை வருது அப்படின்னு சொன்னா, அலை ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு சொன்னா, அந்த அலை என்னது, இட் இஸ் நத்திங் பட் வாட்டர் இல்லையா. வாட்டர் பிளஸ் நாம ரூபா தான் அலை. அப்ப வேவ் வந்து ஜெனரேட் ஆகி இருக்கு,
அந்த வேவுக்கும் இப்ப இந்த 3 குவாலிட்டியும் இருக்குமா இருக்காதா? வாட்டருக்கு இருக்கிற அந்த 3 குவாலிட்டியும் இப்ப வேவுக்கும் இருக்குமா இருக்காதா அப்படின்னா டெஃபினட்டா வேவுக்கும் ஸ்வீட்னஸ், வெட்னஸ், கோல்ட்னஸ் மூணுமே இருக்கும் இல்லையா? இந்த வேவ் என்ன பண்றது, ஒரிஜினல் வாட்டர் கிட்டே இருந்து இந்த 3 குவாலிட்டியையும் இப்ப பாரோ பண்ணிருக்கு இல்லையா? பாரோ பண்ணி அந்த வேவ் அதோட எக்ஸிஸ்டன்ஸை என்ஜாய் பண்றது. ஒரிஜினல் வாட்டர் இந்த 3 குவாலிட்டியையும் வேவுக்கு லெண்ட் பண்றது. இப்போ இந்த அலை இருக்கு, ரைட்? இன்னும் கொஞ்சம் காத்து வந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகிறது, இந்த அலையிலேயே பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு பாக்குறோம். ஏன் அந்த நுரை ஃப்ராத் இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகிறது. இப்போ இந்த பபிளுக்கும் இந்த 3 குவாலிட்டி இருக்குமா இருக்காதா? டெஃபினட்டா அந்த பபிளுக்கும் அதே 3 குவாலிட்டி இருக்கும். ஏன்னா வேவ் கிட்டே இருந்து இப்ப அந்த பபிள் அந்த ஸ்வீட்னஸ், வெட்னஸ், கோல்ட்னஸ் அந்த 3த்தையும் அது கடன் வாங்கிக்கிறது. அப்ப வேவ்ல இருந்து பிறந்த நாம ரூபம் இந்த பபிள். அதுக்கும் அந்த 3 ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். 3 ப்ராப்பர்ட்டி. ஆனா அதுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. வேவ் கிட்டே இருந்து அது கடன் வாங்கிட்டு இருக்கு. பட் வேற அந்த வேவே ஒரிஜினலா எங்க இருந்து வாங்கிட்டு இருக்கு, வாட்டர் கிட்டே இருந்து இந்த 3 விஷயத்தையும் கடன் வாங்கி இருக்கு. சோ இருக்கிறது ஒரு ஜலம், அதுல ஒரு நாம ரூபா வேவ், ஒரு நாம ரூபா வேவ் வருது. அந்த நாம ரூபா வேவ்ல ஒரு நாம ரூபா பபிள் ஜெனரேட் ஆகிறது. இப்போ ஒரு சச்சிதானந்தா தான் இருக்கு. என்னது, ஸ்வீட்னஸ், வெட்னஸ், கோல்ட்னஸ் இல்லையா? அது ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அது வேவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வேவ்ல இருந்து பபிளுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இந்த அப்வர்ட் ஜர்னிய பத்தி தான் இப்ப ஆத்தர் இங்க இந்த இதுல சொல்லிட்டு இருக்கார். பபிள் டு வேவ் ஜர்னி, பபிள் டு வேவ், வேவ் டு வாட்டர், இதையும் இப்போ ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அப்வர்ட் ஜர்னி, டவுன்வர்ட் ஜர்னி ரெண்டுத்த பத்தியும் இந்த இடத்துல சொல்லப்படுறது. சோ என்ன ஆகுறது, இப்ப இந்த பபிள் பபிள் டு வாட்டர் போனோம் அப்படின்னு சொன்னா இந்த பபிள் வேவ்ல டிஸப்பியர் ஆகிறது ஆர் டிசால்வ் ஆகிறது, ரிசால்வ் ஆகிறது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? பபிள் வேவ்ல ரிசால்வ் ஆகும் பொழுது பபிள் நாம ரூபா போயிடும். ஆனா அந்த ஸ்வீட்னஸ், வெட்னஸ், கோல்ட்னஸ் என்னாகும், அது வேவுக்கு வந்துடும். அப்படின்னா என்ன, அந்த ஸ்வீட்னஸ், வெட்னஸ், கோல்ட்னஸ் டிஸ்ட்ராய் ஆகாது. நாம ரூபா தான் அழிகிறது. வேவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இப்போ வேவ்ல இருந்து அது வாட்டருக்கு வந்துடுறது. அப்ப வேவ் நாம ரூபம் அழியலாம், ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த 3 ப்ராப்பர்ட்டி இப்ப மறுபடியும் வாட்டர் கிட்டயே அது வந்துடுறது. சோ எது அல்டிமேட்டா அழியாம இருக்கு, வாட்டர் வித் ஸ்வீட்னஸ், வெட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ். அது மாதிரி இந்த பாரமார்த்திக ஜீவா என்ன பண்றான், வியாவகாரிக ஜீவாவை கிரியேட் பண்ணி சச்சித் ஆனந்தத்தை வியாவகாரிக ஜீவாவுக்கு லெண்ட் பண்றான். வியாவகாரிக ஜீவாக்கே சொந்தமா சச்சித் ஆனந்தம் கிடையாது. இந்த வியாவகாரிக ஜீவா இப்ப என்ன பண்றான் அப்படின்னா பிராதிபாசிக ஜீவாவை கிரியேட் பண்ணி சச்சித் ஆனந்தத்தை லெண்ட் பண்றான். ஏன்னா ட்ரீம்ல ட்ரீமர் ஜீவா எக்ஸிஸ்டன்ட். ட்ரீம்ல அந்த ட்ரீமர் ஜீவாக்கு நடக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா? ட்ரீம்ல என்ன நடக்கிறது அப்படின்றது அந்த ட்ரீமருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா அந்த ட்ரீமருக்கு தெரியும். அப்ப அவேர்னஸ் பிரின்சிபலும் அங்க இருக்கு. ட்ரீம்ல
அந்த ஜீவா சிரிப்பான், அழுவான், எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவான் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரீம்ல வந்து இப்ப ஜோக் சொல்லி சிரிப்பானா மாட்டானா, டெஃபினட்டா பண்ணுவான். இப்ப ஆனந்தமும் வந்து ட்ரீம்ல ஏற்படுறது. அந்த ஆனந்தத்தை யாரு லெண்ட் பண்றா? வேக்கர் ஜீவா தான் லெண்ட் பண்றான். இப்ப இந்த வேக்கர் ஜீவாக்கே எங்க இருந்து இது கிடைக்கிறதுனா ஆத்மா கிட்டே இருந்து இது கிடைக்கிறது. சோ இது வந்து அப்வர்ட் ஜர்னி. ரிட்டர்ன் ஜர்னி என்ன? இந்த ட்ரீமர் ஜீவா ரிசால்வ் ஆன உடனே என்ன ஆயிடுறது அப்படின்னா, ட்ரீமர் ஜீவா போயிடுறான், அந்த நாமரூபம் போயிடுறது. ஆனா சச்சித் ஆனந்தம் இப்ப வேக்கர் ஜீவாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுறது. இந்த வேக்கர் ஜீவா ரிசால்வ் ஆனாலும் இப்ப வேக்கர் நாமரூபா போயிடுறது. ஆனாலும் சச்சித் ஆனந்தம் இப்போ பிரம்மன்ல ரிசால்வ் ஆகும். அப்புறம் பிரம்மன் எதுல ரிசால்வ் ஆகும்? அது மாதிரி போயிட்டே இருக்க கூடாது. பிரம்மன் எப்பவுமே அப்படியேதான் இருக்கும். சோ இந்த ரெண்டு லெவலும் தான் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். பிரம்மன் எப்பவுமே அப்படியேதான் இருக்கும். யார் அந்த பிரம்மன்? நான் தான் அந்த பிரம்மன். மாதுரிய திரவ சைத்யானி. இந்த ஸ்வீட்னஸ், வெட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ், நீர தர்மாகா ஜலத்துடைய அட்ரிபியூட்ஸ், தரங்கே அனுகம்ய இந்த மூணு அட்ரிபியூட்டும் தரங்கா வேவ பெர்வேட் பண்ணும். நீரம், நீரம்னா வாட்டர். இப்ப இந்த இடத்துல வந்து நீரம வந்து எதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும்? பாரமார்த்திக ஜீவா. தரங்க வந்து வியாவகாரிக ஜீவாவை ரெஃபர் பண்றது. இப்ப இந்த வியாவகாரிக ஜீவா தன்னிஷ்டே பேனே, பேனம்னா நொர, ஃப்ராத், மைன்யூட் பபிள்ஸ், அனுகதா. இப்ப இந்த வியாவகாரிக ஜீவா என்ன பண்றான்? பிராதிபாசிக ஜீவாவுக்கு இதை டிரான்ஸ்பர் பண்றான். இது டிரான்ஸ்பர் ஆகிறது. இந்த மூணு ஆட்ரிபியூட்ஸும் இப்ப வந்து பிராதிபாசிக ஜீவாவை பெர்வேட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எப்படி தாத்தா, பையன், பேரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாட்டி, பொண்ணு, பேத்தி, எப்படி வேணாலும் இது வச்சுக்கலாம். மூணு ஜெனரேஷன்ஸ்க்கும் இது வந்து டிரான்ஸ்பர் அப்படியே ஆகிற மாதிரி இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சோ சச்சிதானந்தம் வந்து பாரமார்த்திக ஜீவால இருந்து வியாவகாரிக ஜீவாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. வியாவகாரிக ஜீவா டு பிராதிபாசிக ஜீவா டிரான்ஸ்பர் ஆகுது. ஆக்சுவலி அடுத்த ஸ்லோகத்துல தான் இது வந்து கனெக்ட் பண்றார். பட் இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோடைய விஷயமா இருக்க போறது. ஸ்லோகம் நம்பர் 44 நாம வந்து படிக்கலாம். சாக்ஷிஸ்தா சச்சிதானந்தா, சாக்ஷிஸ்தா சச்சிதானந்தா சம்பந்தாத் வியாவஹாரிகே, சம்பந்தாத் வியாவஹாரிகே தத்வாரேணானுகச்சந்தி, தத்வாரேணானுகச்சந்தி ததைவ பிராதிபாசிகே, ததைவ பிராதிபாசிகே. அப்வர்ட் ஜர்னி பார்க்க போறோம் இப்போ. பாரமார்த்திக டு வியாவஹாரிக டு பிராதிபாசிக, இந்த ஆர்டர். சாட்சிஸ்ட, சாட்சி அப்படின்னா பாரமார்த்திக ஜீவா ஸ்தஹ, ஸ்தஹனா அசோசியேட்டட். சாட்சிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சச்சித் ஆனந்தா இருக்கு இல்லையா. எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் ஆனந்தம் இருக்கு. இது ஒரிஜினலா யாரோடதுன்னா பாரமார்த்திக ஜீவா ஓடுது. ஆனந்தம் ஒரிஜினலி பாரமார்த்திக ஜீவா ஓடுது. இப்ப இந்த வேர்ல்டுக்கு ஒரு அயோட்டா ஆஃப் ஆனந்தம் கூட கிடையாது. இப்ப எங்கெல்லாம் எப்ப எல்லாம் நம்ம வந்து ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? பாரமார்த்திக ஜீவா கிட்ட இருந்து தான் வருது. இப்போ என்னதான் மூன் லைட் அப்படின்னு சொல்றோமோ, மூன்ல இருந்து லைட் வரா மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் மூனோட லைட் அது கிடையாது. அது வந்து சன்னோட லைட். லைட் இஸ் on the moon but light is not
of the moon. இல்லையா? அது மாதிரி இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு ஆனந்தம் ஏற்படலாம், இல்லனா பேரன் பேத்தியோட விளையாடுறது மூலமா நம்மளுக்கு ஆனந்தம் ஏற்படலாம், இல்ல ஒரு படம் பாக்குறது மூலமா ஆனந்தம் ஏற்படலாம், சீரியல் ஆனந்தம் ஏற்படலாம், மூவி ஆனந்தம் ஏற்படலாம். இதெல்லாம் யாரோடது அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு பாரமார்த்திக ஜீவா. இப்போ பேரன் பேத்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஆனந்தம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா மைண்ட் அப்போ ரிலாக்ஸா இருக்கிறதுனால, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம ஏத்துக்காததுனால மைண்ட் அந்த இடத்துல ரிலாக்ஸ்டா இருக்கிறதுனால நம்மளால ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. பட் இந்த ஆனந்தம் எல்லாமே யாரோடது அப்படின்னா என்னோடது. இப்போ யாரு உலகத்துல எந்த மூலையில எப்ப யாரு சிரிச்சாலும் அது யாருடைய ஆனந்தம் அப்படின்னா என்னோடது. இப்ப சாட்சிஸ்தக இப்ப சச்சிதானந்த சம்பந்தாத் வியாவகாரிக அனுகச்சந்தி. அப்ப வியாவகாரிக ஜீவாவை இது பெர்வேட் பண்றது. இப்ப சாட்சி கிட்ட இருந்து வியாவகாரிக ஜீவாவுக்கு இது லெண்ட் பண்ணப்படுறது. வேக்கிங் ஸ்டேட்ல ஜாகிரத அவஸ்தால வியாவகாரிக ஜீவாவை இது பெர்வேட் பண்றது. தத்வாரேன இப்ப வியாவகாரிக ஜீவா மூலமா இப்போ ததா ஏவ பிராதிபாசிகே இந்த சச்சித் ஆனந்தா பிராதிபாசிக ஜீவாவை பெர்வேட் பண்றது. இதுல ஒரே ஒரு பேட் நியூஸ் தான். என்ன அப்படின்னா இப்ப சத்து ஆல் த டைம் பெர்வேட் பண்றது, சித்தும் ஆல் த டைம் பெர்வேட் பண்றது. I am existent, I am conscious இதெல்லாம் இருக்கு. ஆனா I am not happy all the time. இந்த ஹாப்பினஸ் மட்டும் நம்மளுக்கு எப்பவும் அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறது. அது பிரம்மனோட ப்ராப்ளம் கிடையாது இல்லையா? ஏன்னா அது இந்த மைண்டோட ப்ராப்ளம். ஏன்னா மைண்ட்ல என்ன இருக்கு? அகம் மம ராகத்வேஷ இந்த துஷ்ட சதுஷ்டயம் மைண்ட்ல இருக்கிறதுனால அது ஆனந்தத்தை மேனிஃபெஸ்ட் ஆக விடாம பிளாக் பண்றது. இப்ப வாட்டர் டேங்க்ல தண்ணி இருக்கும், குழாவை திறந்தா தண்ணி வரணும். இப்ப குழாவை திறந்து தண்ணி வரல, ஆனா டேங்க்ல தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா எங்க ப்ராப்ளம் இருக்கும்? பைப்ல ஏதோ பிளாக் இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஆனந்தம் எப்பவுமே அவைலபிளா தான் இருக்கு. ஆனா மைண்ட்ல ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆனந்தத்தினால மேனிஃபெஸ்ட் ஆக முடியாது. அதனால சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம்? அகம் மம மறந்து போயிடுறது நம்மளுக்கு. அதனால அந்த ஆனந்தத்தை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. அப்பப்போ ஆனந்தம் வரா மாதிரி இருக்கு. ஏன்னா அப்பப்பதான் அந்த 4 விஷயத்த நாம மறக்கிறோம். சோ இந்த அகங்கார மமக்கார ஞாபகத்துல இருக்கும் பொழுது ஆனந்தம் மேனிஃபெஸ்ட் ஆகாது. நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த லாக்டவுன் இன்னும் எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகுமோ இப்படிங்கிற பயம் எல்லாம் நம்மளுக்கு இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா ஆனந்தத்தினால மேனிஃபெஸ்ட் ஆக முடியாது. அதனால ஆனந்தம் ஆல் த டைம் அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறது. பட் இட் இஸ் அவைலபிள் ஆல் த டைம். நம்மளுக்கு அது ஆல் த டைம் அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறது. சோ பாரமார்த்திக ஜீவாவோட ப்ராப்ளம் இல்லை. அது பிளாக் ரிமூவ் பண்ணா ஆனந்தம் இஸ் எவர் அவைலபிள். எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவச சந்துஷ்டஹ. ததா ஏவ பிராதிபாசிகே. இப்ப இந்த சச்சிதானந்த இருக்கு இல்லையா, அது பிராதிபாசிகத்தையும் இது வியாபிக்கிறது. பட் இன்டைரக்டா ஆகிறது. அதாவது வியாவகாரிக ஜீவா மூலமா இந்த சச்சிதானந்தம் இப்ப பிராதிபாசிகத்துல வியாபிக்கிறது. இது அப்வர்ட் ஜர்னி. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு ஸ்லோகம் நம்பர் 45 பார்க்கலாம். லயே பேணஸ்ய தத்தர்மா லயே பேணஸ்ய தத்தர்மா த்ரவாத்யாஸ்யுஸ்தரங்ககே த்ரவாத்யாஸ்யுஸ்தரங்ககே தஸ்யாபி விலயே நீரே தஸ்யாபி விலயே நீரே திஷ்டந்த்யேதே யதா புரா திஷ்டந்த்யேதே யதா புரா. இப்ப டவுன்வர்ட் ஜர்னி, அதாவது அகைன் அந்த வாட்டர் எக்ஸாம்பிளோடைய டவுன்வர்ட் ஜர்னியை இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் இப்ப சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பபிள், அப்புறம் வேவ், அப்புறம் வாட்டர். இப்ப பபிள் வேவ்ல லயம் ஆகிறது. பேணஸ்ய லயே
இதுல ரிசால்வ் ஆகிறது தரங்கா வேவ்ல ரிசால்வ் ஆகிறது. திரவாத்யாஸ்யு ஆனா இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கே அது டிஸ்ட்ராய் ஆகிறது இல்லை. அது பபிள் டு வேவ் இப்போ டிரான்ஸ்பர் ஆயிடுறது. திரவன the wetness. இப்ப நம்ம ஸ்வீட்னஸ் கோல்ட்னஸ் அதையும் இதோட இப்ப நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். தஸ்யாபி விலையே இந்த வேவ் வாட்டர்ல ரிசால்வ் ஆகும் பொழுது ஏன் ரிசால்வ் ஆகுறது? ஏன்னா அதெல்லாம் வெறும் நாம ரூபம் மட்டும்தான். வேவ் நாம ரூப பபிள் நாம ரூப, அதனால நாம ரூப ஃபைனைட் இல்லையா, அது ரிசால்வ் ஆயிடுறது. பட் வாட்டர் எப்படி இருக்கு? வாட்டர் எப்பவுமே வாட்டரா தான் இருக்கு. ஒரிஜினல் வாட்டருக்கு நாம ரூபம் கிடையாது. தஸ்யாபி விலையே தஸ்ய அந்த வேவ்ஸ் வாட்டர்ல லயம் ஆயிடுறது. நீரேன வாட்டர். ஏதேனா இந்த மூணு ஆட்ரிபியூட்ஸும் என்ன ஆகுறதா? திஷ்டந்தி இட் கண்டினியூஸ். ஸ்வீட்னஸ், வெட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் கண்டினியூ ஆகுறது. அப்படின்னா அது வாட்டர்லயே இருக்கு. அது மாதிரி இப்ப நாம பிராதிபாசிக ஜீவா, வியாவகாரிக ஜீவா டு பாரமார்த்திக ஜீவா ரிசால்வ் ஆகிறது. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல நாம படிக்கணும். அந்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 46. प्रातिभासिक जीवस्य लयेस्युर्व्यावहारिके तल्लये सच्चिदानन्दाः पर्यवस्यन्ति साक्षिणी பிராதிபாசிக ஜீவஸ்ய லயே. இப்ப இந்த பிராதிபாசிக ஜீவா ரிசால்வ் ஆகும் பொழுது எங்க ரிசால்வ் ஆகிறா? வியாவகாரிக்கே. வியாவகாரிக ஜீவால இந்த பிராதிபாசிக ஜீவா ரிசால்வ் ஆகும் பொழுது எப்படி? முழிச்சுக்கிறது மூலமா பிராதிபாசிக ஜீவா இப்போ வியாவகாரிக ஜீவால ரிசால்வ் ஆயிடுறா. ட்ரீம்ல இருந்து முழிச்சுண்டா பிராதிபாசிக ஜீவா ரிசால்வ், வேக்கர்ல ரிசால்வ் ஆயிடுறா. அப்போ சச்சிதானந்த ஆட்ரிபியூட் என்ன ஆகிறது? இப்ப சச்சிதானந்த ஆட்ரிபியூட் அப்படின்னு நீங்க சொல்றதுனால நீங்க பிரம்மன் நிர்குணம்னு சொல்லிருக்கே, இப்ப இங்க ஆட்ரிபியூட்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுற வார்த்தை. இது பிரம்மனுடைய நேச்சர், சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அது என்ன ஆகிறது அப்படின்னா அது கண்டினியூ ஆகிறது. இப்ப இந்த மூணும் இப்ப வியாவகாரிக ஜீவால திஷ்டந்தி. அந்த மூணும் இப்ப எங்க போச்சுன்னா வியாவகாரிக ஜீவால அது இருந்துட்டு இருக்கு. இப்ப எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்கும், ஹாப்பினஸும் இருக்கும். மைண்ட்ல பிளாக் அவைலபிளா இருக்கிறதுனால ஹாப்பினஸ் நாட் அவைலபிள் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் அது எப்பெல்லாம் அவைலபிளா இருக்கோ அப்பெல்லாம் அது எங்கேந்து வருது? பாரமார்த்திக ஜீவா கிட்டே இருந்துதான் அது வருது. எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல இருந்து அது வரது கிடையாது. எது? ஹாப்பினஸ். இப்ப தல்லையேனா தத்லையே. இந்த வியாவகாரிக ஜீவா இப்போ பாரமார்த்திக ஜீவால ரிசால்வ் ஆகும் பொழுது அது எப்படி ஆகும்? நிறைய வாட்டி ஆகும். அது கிளாஸ்ல கூட இப்ப சம்டைம்ஸ் ஆயிடும். இப்படி இந்த வியாவகாரிக ஜீவா தூங்கும் பொழுது என்ன ஆயிடுறா? வியாவகாரிக ஜீவா இப்போ பாரமார்த்திக ஜீவால ரிசால்வ் ஆயிடுறா. தூக்கத்துல நான் இருக்கேன், சித் இருக்கு, ஆனா நாட் ஃபுல்லி மேனிஃபெஸ்ட். ஏன்னா தூக்கத்துல மைண்ட் எப்படி இருக்கும்? டார்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால சித்து நாட் ஃபுல்லி மேனிஃபெஸ்ட். ஆனா சித் கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்றோம்னா நன்னா தூங்கினேன் அப்படிங்கறது எதனால தெரியறது? நம்மளுக்கு அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்கிறதுனாலதான் அது நம்மளால நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி ஸ்லீப்ல ஹாப்பினஸ் டெஃபினட்டா இருக்கு. யாருமே ஐ ஸ்லெப்ட் அன்ஹாப்பிலி அப்படின்னு சொல்றதே கிடையாது இல்லையா? தூக்கம் அப்படிங்கறது என்னைக்குமே ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப ஸ்லீப்ல பாரமார்த்திக ஜீவா சச்சித் ஆனந்த இருக்கு. இப்ப ஸ்லீப்ல இந்த நாலேஜ் ஆனா எனக்கு ஏற்படுறது இல்ல இல்லையா? நான் தான் பாரமார்த்திக ஜீவாங்கிறது ஸ்லீப்ல எனக்கு தெரியறது இல்ல. தூங்கி எழுந்த உடனே என்ன பண்றேன்?
நான் வந்து வியாவகாரிக ஜீவாவா என்ன ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். வேற இந்த பாரமார்த்திக ஜீவா என்ன பண்ணுவான், தூங்கி எழுந்த உடனேயும் தன்னை வந்து பாரமார்த்திக ஜீவானே ஐடென்டிஃபை பண்ணிப்பான். வேற வியாவகாரிக ஜீவாக்கு அது தெரியறது இல்ல, தான் தான் பாரமார்த்திக ஜீவான்னு தெரியறது இல்ல. பட் இந்த பாரமார்த்திக ஜீவா என்ன பண்றான், ஆல் த டைம் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுருப்பார். சோ வியாவகாரிக ஜீவா ரிசால்வ் ஆகும் பொழுது சச்சித் ஆனந்தம் இந்த மூணு நேச்சரும் என்ன ஆகிறது, பரியவசியந்தி சாட்சினி ஃபைனலா போய் ரெஸ்ட் ஆகுறது. எங்க, சாட்சியில ரெஸ்ட் ஆகுறது. சோ டெம்பரரியா ரெஸ்ட் ஆகாம ஃபைனலா அது தன்னுடைய சொந்த இடத்துக்கே வந்துடுறது. வியாவகாரிக ஜீவா பிராதிபாசிக ஜீவா அது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா டெம்பரரி ஹோம் அப்படின்னு சொல்லலாம். பட் பாரமார்த்திக ஜீவா தான் பெர்மனன்ட் ஹோம், பரியவசியந்தி ஃபைனலி அது அங்க ரிசைட் ஆகிறது. சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் ஃபைனலா பாரமார்த்திக ஜீவால ரெஸ்ட் ஆகிறது. ஞானி ஜீவா தான் பாரமார்த்திக ஜீவா. ஆல் த டைம் இந்த ஞானி ஜீவா பாரமார்த்திக ஜீவாவே இருக்கார். இப்போ வியாவகாரிக ஜீவா ஸ்லீப்ல மட்டும் பாரமார்த்திக ஜீவாவா இருக்கான். முழிச்சின்ற உடனே என்ன ஆயிடுறான், மறுபடியும் வியாவகாரிக ஜீவாவா ஆயிடுறான். ஏன்னா எப்பவுமே தூங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, பிராரப்தம் நம்மள எப்பவுமே தூங்கிட்டே இருக்க கூடாது, முழிப்பு வந்துரும் நம்மளுக்கு. சோ அஜ்ஞானி வியாவகாரிக ஜீவா அப்பப்ப பாரமார்த்திக ஜீவாவா ஆகிறான். ஞானி ஜீவா ஆல் த டைம் பாரமார்த்திக ஜீவாவா தான் இருக்கார். பட் வித் வியாவகாரிக ஜீவா வேஷம், டிரான்சாக்சன் பர்பஸுக்காக. அப்படி இந்த பாரமார்த்திக ஜீவா ஜாக்கிரத் பிரபஞ்சத்துல வேஷம் போடுறார். சோ இதோட இந்த ஸ்லோகத்தோட இந்த டெக்ஸ்ட் வந்து கன்க்ளூட் ஆகிறது. இந்த 3 tier அப்ரோச் வந்து இருக்கு இல்லையா. இப்ப பாரமார்த்திக ஜீவா, வியாவகாரிக ஜீவா, பிராதிபாசிக ஜீவா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆத்தர் வந்து இந்த என்டையர் வேதாந்திக் டீச்சிங்க வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து பிரசன்ட் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சோ 32 to 46 ஸ்லோகம்ஸ் வந்து ஆக்சுவலி நிதித்தியாசனத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஸ்லோகங்களா இருக்கு. சோ பை ஹார்ட் பண்றதுக்கு நாம ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் பாரமார்த்திக ஜீவா, வியாவகாரிக ஜீவா, பிராதிபாசிக ஜீவா அப்படிங்கிற வார்த்தையாவது ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். இல்ல அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா வைசர் ஜீவா, பேக்கர் ஜீவா, ட்ரீமர் ஜீவா அப்படின்னு நாம வந்து அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்ப இது இந்த 3ல வந்து 2 வேஷம், 1 வந்து ரியல் இல்லையா. அத வந்து நாம என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். எது ரியல் அத வந்து மறந்து போயிடக்கூடாது. நான் வந்து பாரமார்த்திக வேஷம் போட்டு எவ்ரிடே கிளாஸ்க்கு 7 to 8 வந்து உட்கார்ந்துருவேன், அதனால அது வேஷம், பாக்கி 2 தான் என்னோட ரியல் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. எது வந்து ரியல், பாரமார்த்திக ரியல், பாக்கி 2ம் வந்து ஆக்சுவலி வேஷம். பாரமார்த்திக ஜீவா தான் ஒரிஜினல், பாக்கி 2ம் வேஷம். சோ அழலாம், சிரிக்கலாம், என்னென்ன ரோல் பிளே பண்ணணுமோ அது அத்தனையும் பிளே பண்ணலாம். ஆனா என்ன மறந்துடக்கூடாது, நான் சச்சித் ஆனந்த பாரமார்த்திக ஜீவாதான் அப்படிங்கறத நாம மறந்துடக் கூடாது. இதோட இந்த டெக்ஸ்ட் வந்து கன்க்ளூட் ஆகிறது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.